போகிறோம்னா சைபர் செக்யூரிட்டியுடைய வகைகள். சைபர் செக்யூரிட்டினா என்னன்றது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் சைபர் செக்யூரிட்டியில் எத்தனை வகைகள் இருக்கிறது, ஒரு வகையை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். டைப்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? சைபர் செக்யூரிட்டின்றது என்னென்னா, இது ஒரு பயிற்சி. எதுக்காக இந்த பயிற்சி நமக்கு தேவைன்னா, நம்மளுடைய எலக்ட்ரானிக் பொருட்களை, எலக்ட்ரானிக் சாதனங்களை, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேப்டாப், கம்ப்யூட்டர், கைபேசி, வைஃபை டிவைசஸ், நெட்வொர்க், இது போல் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும், டிஜிட்டல் டிவைசஸ், இந்த டிஜிட்டலாக இருக்கக்கூடிய சாதனங்கள் அனைத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வித பயிற்சி தான் இது. இது நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சைபர் செக்யூரிட்டின்றது இது தினம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம சைபர் செக்யூரிட்டி அந்த ப்ராக்டிஸை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். எப்படி நடைப்பயிற்சி நமக்கு தினம் தேவையோ, அதுபோல் இந்த சைபர் செக்யூரிட்டின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லப்போனால் நமக்கு கட்டாயமாக தேவை. நமக்குன்னா நம்முடைய முக்கியமாக இந்த பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டியூஷன்ஸ், இவங்க எல்லாருக்கும் அந்த மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிஸ்க்கு சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு அடிப்படையான தேவை. சைபர் செக்யூரிட்டி இல்லாமல் அவங்க அதோடைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய தரவுகள் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இன்றைய காலகட்டங்களில் பார்க்கும்போது மிகப்பெரிய சைபர் அட்டாக்ஸ்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ செக்யூரிட்டினா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டியில் எத்தனை வகைகள் இருக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 சைபர் செக்யூரிட்டி நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க்குன்றது என்னென்னா, நம்முடைய வலைப்பின்னல், நம்முடைய என்டையர் நெட்வொர்க்கை ஒரு சேஃப்டி எப்படிலாம் நம்ம சேஃப்டியாக வச்சுருக்கலான்றதுக்கு தான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டின்றது பயன்படுது. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இன்ஃபர்மேஷன்னா என்ன? நம்முடைய தரவுகள் இல்லை நம்முடைய தகவல்கள், நம்முடைய டேட்டாஸ், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ், நம்முடைய தரவுகளை, நம்முடைய தகவல்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு இதுதான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்றது அதுக்கு தான் தேவைப்படுது. மூணாவது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. அப்ளிகேஷன் செக்யூரிட்டின்றது பார்த்திங்கன்னா, நம்முடைய அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் கோடெல்லாம் டெவலப் பண்ணி ரெடி பண்ண பிறகு அது ஒரு அப்ளிகேஷனாக மாற்றின பிறகு அந்த அப்ளிகேஷனை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. அதுக்கு தான் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி நமக்கு தேவைப்படுது. அடுத்தது க்ளவுட் செக்யூரிட்டி. இப்போதைய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா க்ளவுடுன்றது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்ச ஒரு மெத்தட். அது கம்பெனிஸ் எல்லாருக்கும் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் எளிமையாக பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுது. அந்த க்ளவுட் என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது அந்த க்ளவுட் செக்யூரிட்டி. முக்கியமாக அந்த க்ளவுடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பார்த்திங்கன்னா கூகுள் க்ளவுடு, அஜூர், நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் க்ளவுடு, அதை தாண்டி AWS. இவங்க 3 பேர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய க்ளவுட்ஸ் நமக்கு சின்ன சின்ன க்ளவுட்ஸ்லாம் இருக்குது. இந்த க்ளவுட்லாம் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த க்ளவுட் செக்யூரிட்டின்றது. அடுத்த செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி. எண்ட் பாயிண்ட்ன்றது நம்மளை மாதிரி எண்ட் யூசர்னு போது யார் லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, வைஃபை டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த கடைசியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த எண்ட் பாயிண்ட்டோட அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் எல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். ஒரு பாஸ்வேர்டு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறதும், ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இந்த எண்டில் இருக்கக்கூடிய யூஸ் எந்த மாதிரி மெத்தடில் அவங்களுடைய சாதனங்களை பாதுகாப்பாக பயன்படுத்திக்கலான்றதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி. அதுக்கு தான் இந்த எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டின்றது பயன்படுது. அடுத்த செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா மொபைல் செக்யூரிட்டி. மொபைல் செக்யூரிட்டின்றது இந்த மொபைல் டிவைசஸ், முக்கியமாக நம்முடைய கைபேசியில் இருக்கக்கூடிய நம்முடைய கைபேசி ப்ளஸ் டேப்லெட்டுன்ற அந்த மாத்திரைன்னு சொல்கிற டேப்லெட்ஸ், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த மொபைல் செக்யூரிட்டின்றது. அடுத்த செக்யூரிட்டி IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் செக்யூரிட்டி. இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா டிவைசஸ் இதில் இன்க்ளூட் ஆகிடும். இந்த IoT டிவைசஸ் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்றத இந்த IoT செக்யூரிட்டி நமக்கு பயன்படுது. அடுத்த செக்யூரிட்டி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டின் போது நம்ம இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் இருக்கக்கூடியதோ ஒரு ஃப்ளைட்டுக்கான, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ரயிலுக்கான இதுக்கான ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா. இந்த அப்ளிகேஷன்லாம் இது நமக்கு இமீடியட்டாக தேவையோ அதெல்லாம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி. நம்ம அடிப்படையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டின்றது. அடுத்தது ஜீரோ ட்ரஸ்ட் செக்யூரிட்டி. ஜீரோ ட்ரஸ்ட்னா யாரையுமே நம்பாதீங்க. யாரையுமே நம்பாதீங்கன்னு போது என்னென்னா கீழே இருக்கிற செக்யூரிட்டியில் டாப் லெவல் சிஇஓவில் யாராக இருந்தாலும் எல்லாரும் கம்பல்சரி அந்த செக்யூரிட்டி மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு இந்த ஜீரோ ட்ரஸ்ட் செக்யூரிட்டி பயன்படுது. அடுத்த செக்யூரிட்டி AI செக்யூரிட்டி.
ஏஐ செக்யூரிட்டின்னும் போது இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்த முடியுன்றதுக்கு தான் வந்து இந்த ஏஐ செக்யூரிட்டி பயன்படுது. இதுதான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய டாப் 10 சைபர் செக்யூரிட்டி டைப்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு சைபர் செக்யூரிட்டியோட வகைகளையும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஆழமாக விலாவரியாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சைபர் செக்யூரிட்டி பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம்.